குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நெஞ்சோடு புலம்பல் என்ற தலைப்பின் கீழ் வரும் முதலாவது பாடல். மண் காட்டி பொன் காட்டி மாய இருள் காட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண் காட்டும் வேசியர்த்தம் கண் வலையில் சிக்கி மிக அங்காடி நாய் போல் அலைந்தனையே நெஞ்சமே. தேசிகன் அப்படின்னா சிவபெருமான், வேசியர் அப்படின்னா விலை மகளிர், அங்காடி அப்படின்னா கடை தெரு. என் உள்ளமே திருச்செங்காட்டில் நடனம் ஆடும் சிவபெருமானை வணங்காமல் மண்ணையும் பொன்னையும் நிலையானவை போல் காட்டி அவற்றை ஈட்டுவதற்கும் பொய் மாய இருளை மெய்யுணர்வு போல் காட்டி தம் கண்களை காட்டி மயக்கும் விலை மகளிர் வீசும் கண் வலையில் அகப்பட்டும் கடைத்தெருவில் அங்கும் இங்கும் அலைகின்ற நாய் போன்று அலைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. புட்பாசன அணையில் பொற்பட்டு மெத்தையின் மேல் ஒப்பா அணிந்த பனியோடானி நீங்காமல் இப்பாய் கிடத்தி இயமனுயிர் கொள்ளும் உன்னே முப்பாழை போற்ற முயங்கிலேயே நெஞ்சமே. புட்பாசன அணை அப்படின்னா மலர்கள் பரப்பிய கட்டில், முயங்கிலேயே அப்படின்னா முயற்சி செய்யவில்லையே. என் உள்ளமே மலர்கள் பரப்பிய கட்டிலில் அழகான பட்டு மெத்தையின் மீது அழகாக அணிந்த அணிகலனுடன் நிலை நீங்காமல் அத்தகைய உடலை பாயலில் கிடத்தி இயமன் உயிர் கொண்டு செல்வதற்கு முன் முப்பாழின் முதல்வனான இறைவனை நீ வணங்க முயற்சி செய்யவில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. முப்பாழும் பாழாய் முதற்பாழ் வெறும் பாழாய் அப்பாழு கப்பால் நின்றாடும் அதை போற்றாமல் இப்பாழாம் வாழ்வை நம்பி ஏற்றவர்க்கு ஒன்று ஈயாமல் துப்பாழாய் வந்த வினை சூழ்ந்தனையே நெஞ்சமே. முப்பால் அப்படின்னா பிரகிருதி, சுத்தமாயை, அசுத்தமாயை என்ற 3 வகையான மாயைகள். ஈயாமல் அப்படின்னா கொடுக்காமல். என் உள்ளமே பிரகிருதி, சுத்தமாயை, அசுத்தமாயை என்ற 3 பாழாக இவற்றுக்கெல்லாம் காரணமான மாயை செயல்படாமல் நிற்க அந்த பாழுக்கு அப்பால் உள்ள அறிவு வெளியில் நிலைத்து நின்று இன்பக் கூத்தாடுகின்ற இறைவனை வழிபடாமல் இந்த நிலையற்ற வாழ்வை நிலையானது என்று எண்ணி வருந்தி வந்து யாசித்தவருக்கு ஒன்றையும் கொடுக்காமல் இவ்வுலக இன்பத்தில் ஆழ்ந்து அவ்வப்போது வந்த தீவினைகளுக்கு ஆட்பட்டாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4. அன்னம் பகிர்ந்திங்கு அலைந்தோர் குதவி செய்யும் சென்மம் எடுத்தும் சிவனருளை போற்றாமல் பொன்னும் மனையும் எழில் பூவையரும் வாழ்வும் இவை இன்னும் சதமாக எண்ணினையே நெஞ்சமே. அலைந்தோர் அப்படின்னா ஆதரவு அற்றோர், சென்மம் அப்படின்னா பிறப்பு, எழில் பூவையர் அப்படின்னா அழகான பெண்கள், சதமாக அப்படின்னா நிலைத்தவையாக என் உள்ளமே இவ்வுலகில் உணவை பங்கிட்டு ஆதரவு அற்றவர்களுக்கு உதவும் மனித பிறவி எடுத்தும் சிவனடியார்களுக்கு உதவி இறைவனின் அருளுக்கு பாத்திரம் ஆகாமல் பொன்னையும் மண்ணையும் அழகான பெண்கள் தரும் இன்பத்தையும் நிலையானவை என நினைத்தாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5. முன் தொடர்பில் செய்த முறைமையால் வந்த செல்வம் இற்றை நாள் பெற்றோம் என்று எண்ணாது பாழ் மனமே அற்றவர்க்கு ஈயாமல் அரண் பூசை ஓராமல் கற்றவர்க்கும் ஈயாமல் கண்மறந்து விட்டனையே. முறைமை அப்படின்னா நல்வினை, இற்றை நாள் அப்படின்னா இப்பிறவியில், அற்றவர் அப்படின்னா பொருள் இல்லாதவர், அரண்பூசை ஓராமல் அப்படின்னா சிவ வழிபாடு செய்யாமல், ஈயாமல் அப்படின்னா வழங்காமல். என் உள்ளமே முற்பிறவியில் செய்த நல்வினையின் பயனால் விதியால் வந்த பொருளையே இப்பிறவியிலே அடைந்துள்ளோம் என்று எண்ணாமல் இல்லாதவர்க்கும் வழங்காமல் சிவ வழிபாடும் செய்யாமல் கற்றவருக்கும் தராமல் மறைந்து வாழ்கின்றாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6. மாணிக்க முத்து வைர பனிபூண்டு ஆணிப்புன் சிங்காசனத்தில் இருந்தாலும் காணித்துடலை நமன் கட்டி
கட்டியே கைப்பிடித்தால் காணி பொன் கூட வர காண்கிலமே நெஞ்சமே. பூண்டு அப்படின்னா அணிந்து, ஆணிப்பொன் அப்படின்னா உயர்ந்த பொன், சிங்காதனம் அப்படின்னா அரியணை, காணித்து அப்படின்னா குறி கொண்டு, நமன் அப்படின்னா யமன், காணிப்பொன் அப்படின்னா சிறிதளவு பொன். என் உள்ளமே மணி முத்து வைரம் என்பவற்றால் ஆன அணிகலன்களையே அணிந்து உயர்ந்த பொன்னால் ஆன அரியணையில் வீற்றிருந்தாலும் யமன் நம் உடலை குறிக்கொண்டு உயிரை பறித்து சென்றால் அப்போது சிறிதளவான பொன் கூட நம்முடன் வராது. அவற்றால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 7வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.